2025 போறதுல இருந்தே எங்க பார்த்தாலும் ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எல்லாரும் கேட்பீங்க. இது அவ்வளோ ஃபாஸ்டா யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக போறது இல்லை. இது கொரோனா மாதிரியோ, ஒமிக்ரான் மாதிரியோ, இன்ஃபுளுன்சா மாதிரியோ ஒருத்தர் இருந்து ஒருத்தர் சளினாலேயோ, தும்பல்னாலேயோ, இருமல்னாலேயோ பரவற வியாதி கிடையாது. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்ங்கிறது எலி மேல வளர்ற லெப்டோட்ராம்பிடியம் அப்படிங்கிற ஒரு மைட் உங்களை கடிச்சா மட்டுமே இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து உங்களுக்கு வரும். இல்லைன்னா இது வராது. இதுக்கான சிம்டம்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரை ஃபீவர், சளி இருமல்லாம் இல்லாம ட்ரையா ஒரு ஃபீவர், ஹெட்ஏக்கு, உடம்பு வலி. இதோட பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா பிளட் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல பிளேட்லெட் குறைஞ்சிருக்கும், டெங்கு மாதிரியே டபிள்யூபிசியுமே குறைஞ்சிருக்கும். இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வரணும். ஸ்க்ரப் டைஃபஸ் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐஜிஜி ஐஜிஎம் அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் பண்ணீங்கனாலே ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்கு இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஏன் இவ்வளவு இன்டென்ஸா விழிப்புணர்வு தராங்க அப்படின்னா, இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அப்படியான மூளைக்கு பரவிடுச்சு அப்படின்னா மூளை காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, லங்ஸுக்கு பரவிடுச்சுன்னா சிவியரா நிமோனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, லிவருக்கு பரவிடுச்சுன்னா ஜாண்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேற் சொன்ன சிம்டம்ஸோட சேர்த்து உங்களுக்கு அந்த பைட், அந்த பூச்சி கடிச்சதுக்கான தடத்துல வந்து சிகரெட்டால சுட்ட மாதிரி நீள்வட்டமா ஸ்கார்ஸ் இருக்கும். இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ நான் போன வருஷமே 2024 ஜனவரி 27 தெளிவா பேசியிருக்கேன். அதோடைய லிங்க் நான் கீழே தரேன், அதை பார்த்துக்கோங்க. விழிப்போடு இருங்க, நலமோடு வாங்க.